Hi guys, welcome to my channel. நான் சுப்ரியா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உப்டன் சோப் வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் கேர், பியூட்டி ரிலேட்டடாக இல்லை காஸ்மெட்டிக் மேக்கிங், சோப் மேக்கிங் இதெல்லாம் வந்து பார்க்க வந்து பிடிக்கும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வந்து இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஓகே கைஸ், லாங் அகோ இப்போ வந்து நம்ம சோப் வந்து மேக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரெசிபி வந்து என்கிட்ட வந்து இருக்குது. ஸோ உப்டன் சோப் எப்படி வந்து மேக் பண்ணுறது அதுக்கான ரெசிபிஸு. ஸோ கோகோனட் ஆயில் வந்து 300 கிராம் வந்து எடுத்திருக்கேன். தென் பாம் ஆயில் வந்து 300 கிராம் வந்து எடுத்திருக்கேன். தென் ஆலிவ் ஆயில் 300 கிராம்ஸ், கேஸ்டர் ஆயில் 50 கிராம்ஸ், தென் ஷியா பட்டர் 50 கிராம்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஓவரால் வந்து லை எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 149.55 கிராம்ஸ். தென் பின்ன வந்து பார்த்திங்கன்னா அதுக்கூட வாட்டர் வந்து 284.145 கிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த உப்டன் சோப்பை வந்து நம்ம வந்து இன்ஃப்யூஷன் மெத்தடில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து கண்டென்ட்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். ஸோ இப்போ இந்த உப்டன் சோப் மேக்கிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆல்ரெடி கோல்ட் ப்ராசஸ் சோப் தான் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ கோல்ட் ப்ராசஸ் சோப்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பியூரான ஆயில் வந்து செக்கில் ஆயில்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து செக்கில் இருக்கிற பியூராக இருக்கக்கூடிய ஆயிலாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? லைக் வந்து கேஸ்டர் ஆயில் ஆல்சோ வந்து செக்லேருந்து வாங்குற மாதிரி, கோகோனட் ஆயில்ஸ் ஆல்சோ வந்து செக்கு, பியூரான செக்கு. பின்ன ஆலிவ் ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் பொமேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஷியா பட்டர் வந்து அன்ரிஃபைன் ஷியா பட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து சோப் மேக்கிங் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து சோப் மேக்கிங் கற்றுக்கணும், நானும் உங்களை மாதிரி வந்து ஓனாக வந்து சோப் மேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ ஆன்லைன் கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன் கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேஜில் வந்து ப்ரௌனிஸும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து நம்மளோட ஸ்மால் பிஸ்னஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பின்ன வந்து நம்ம இந்த மாதிரி சோப்ஸும் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டட் சோப்ஸ் அண்டு ஷாம்பூஸும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறாங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப மஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஹேண்ட் க்ளவுஸ் வந்து வேர் பண்ணிக்கணும். தென் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க, காகிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் வந்து பண்ணுறதா இருந்தால் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து இருக்கும் போது இந்த லையை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் வந்து சேஃபாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் தான் இல்லையா? ஸோ இது கையில் வந்து பட்டாலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எரிச்சலாக வந்து இருக்கும், இரிட்டேஷனாக வந்துருக்கும், இச்சிங்காக வந்துருக்கும். ஸோ அது கண்ணில் பட்டால் அவங்க கண்ணு காலி ஆகிடும். ஸோ அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப வியர்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்மெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து தான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வீட்டில் பண்ணுறவங்க இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லையை வந்து நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபேன் வந்து ஓடிட்டே இருக்கும் போது லையை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப எவாப்ரேட் ஆகி தண்ணி மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ லையை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும் போது ஃபேன்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆஃபில் வந்து இருக்கணும். ஸோ கையில் வந்து க்ளவுஸ் வந்து போட்டிருக்கணும், காகிள்ஸு, ஃபேஸ் மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான சேஃப்டி ப்ரிகாஷன். சரியா? ஸோ லைன்னு கிடையாது. ஸோ காஸ்மெட்டிக்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணும்போது ஹேண்ட் க்ளவுஸ் வந்து வேர் பண்ணுறது கம்பல்சரி. ஸோ இந்த மாஸ்க்லாம் வேர் பண்ணுறது கம்பல்சரி. ஓகேவா? ஸோ நீங்கள் காஸ்மெட்டிக்லாம் பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் லையை ஹேண்டில் பண்ணி வீட்டில் வந்து சோப் வந்து மேக் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ், நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த சோப்பை வந்து இன்ஃப்யூஷன் மெத்தடில் தான் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நான் வந்து உப்டன் பவுடருக்கு, நம்மளோட நலங்கு மாவு பவுடர், அதை வந்து கோகோனட் ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓவர் நைட்டு. அதனால் அது வந்து இந்த கலரில் தான் வந்துருக்கும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் செப்ரேட்டாக பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பவுலில் வந்து இது வந்து டபுள் பாயிலிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஷியா பட்டர், ஆலிவ் ஆயில், தென் பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில் இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் வந்து வின்டராக இருக்கு இல்லையா? ஸோ ஷியா பட்டரை வந்து என்ன தான் வந்து மெல்ட் பண்ணாலும் அது அதோட கன்சிஸ்டன்சிக்கு தான் வந்து மாறிடுது. ஸோ அது கட்டித்தன்மை அது வந்து சாலிடாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தான் அது வந்து வந்துடும். ஸோ இந்த சோப்பை வந்து நம்ம இன்ஃப்யூஷன் மெத்தடில் பண்ணுறதுனால நம்மளோட நலங்கு மாவோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சோப் யூஸ் பண்ணுறதுல வந்து கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்யூஷனும் பண்ணாமல் இதை தாண்டி வந்து நம்ம நலங்கு மாவு வந்து பவுடராகவும் வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். வாட்டர்லேயும் வந்து லையை வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த வாட்டர்லேயும் கூட வந்து நம்ம நலங்கு மாவை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய லை சொல்யூஷனுக்கு, ஸோ லை சொல்யூஷன் வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து டிஎம் வாட்டர் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எந்த ஒரு காஸ்மெட்டிக் வந்து நம்ம மேக் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து டிஎம் வாட்டர் தான் கம்பல்சரியாக வந்து வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து அந்த சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்து டிஎம் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி லை சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து ஒட்டுக்கா வந்து சேர்த்துடலாம். ஸோ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வந்து இருக்குது, ரேட் அதிகமாக வந்து ஆயிடுச்சு. அதனால் முடிஞ்ச வாட்டி ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண பாருங்கள், எல்லா ஆயில்ஸையும் பட்டர்ஸையும். ஸோ இந்த ஸ்பேச்சுலா வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து 0 வேஸ்டேஜ்னு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒட்டுக்கா வந்து போட்டு எல்லாத்தையும் இப்போ வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைக் முன்னாடியே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா கோகனட் ஆயில், அந்த கோகனட் ஆயில் மிக்சர் கூட நம்ம வந்து இந்த பாம் ஆயில், ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஷியா பட்டரோட வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து நான் வந்து பிளெண்டர் வந்து போட்டுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து லை சொல்யூஷன் இதெல்லாம் எதுவுமே வந்து போர் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து இந்த ஆயில்ஸ் ஒன்றா வந்து டூகெதராக வந்து ஒன்றா மெர்ஜ் ஆகணும். ஸோ அதுக்காக நான் வந்து பிளெண்டர் வந்து போடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்பேச்சுலாவும் யூஸ் பண்ணி பிளெண்டரும் யூஸ் பண்ணி நல்லா வந்து அதை பைண்ட் பண்ணி விடுங்க. நான் வந்து ஒரு கையில் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிவிட்டு பிளெண்டர் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து மேக் பண்ணும்போது ஸ்பேச்சுலா வந்து யூஸ் பண்ணி அந்த ஷியா பட்டர் எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக நல்லா வந்து பிளெண்ட் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்மளோட ஆயில் வந்து எல்லாமே ஒன்றா டூகெதராக வந்து மர்ஜ் ஆகிடுச்சு. ஷியா பட்டரும் நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடணும். ஸோ எப்போயுமே இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க லை சொல்யூஷன் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி தான் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணணும். ஸோ லை வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா, ரொம்ப வந்து சூடாக ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆன பின்னாடி நீங்கள் வந்து ஆயில் கூட அந்த லை சொல்யூஷனை வந்து போர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் வந்து வீடியோவும் ஷூட் பண்ணிவிட்டு சோப்பும் மேக் பண்ணுறதுனால ஹேண்ட் க்ளவுஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் க்ளம்ஸி ஆகுது மொபைலு, அதனால். ஸோ லை சொல்யூஷனில் ஹேண்டில் பண்ணும்போது நான் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் தான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து நான் க்ளவுஸ் போடல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்காதீங்க, க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் லை சொல்யூஷனை வந்து இது கூட போர் பண்ண உடனே ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஆயில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணதுனால ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருந்ததுங்களா. இப்போ வந்து லை சொல்யூஷன் போட்ட பின்னாடி எல்லோயிஷாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட நலங்கு மாவு வந்து ஸோ நம்மளோட பேஜில் தான் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ 20+ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்து தான் இந்த நலங்கு மாவு நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ நிறைய ஸ்கின்னுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து நம்ம வச்சு இந்த நலங்கு மாவு பவுடர் ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த நலங்கு மாவு பவுடரை தான் இப்போ நான் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் நல்லா வந்து இதை அகெயின் வந்து மர்ஜ் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம பிளெண்டர் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஸ்பேட்டுலா வச்சே யூஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா வந்து ஒட்டுக்கா வந்து வர மாதிரி நம்ம அழகாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த லம்ஸு அந்த இப்போ பவுடராக ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த லம்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எல்லோயிஷாக இந்த சோப் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து இருக்காது. ஸோ இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆனப்போ இந்த மாதிரி ஒரு ரெட்டிஷாக ஆரஞ்சிஷாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இது க்யூரிங்லாம் விடுவோம் நம்ம சோப்பை. ஸோ அந்த க்யூரிங் விட்ட பின்னா பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரௌனாக பிளாக்காக அந்த மாதிரி இருக்காம தான் இருக்கும் இந்த சோப்பு. ஸோ நான் வந்து பிளெண்டரும் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி வந்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்திருக்கும் நம்மளோட சோப்பு. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ட்ரேஸு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ட்ரேஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து நம்ம மோல்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ சோப்பாக வந்து மாறத்துக்கான டைம் இதுதான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ட்ரேஸு தோசை மாவு கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த டைம் அப்போ வந்து நம்ம மோல்டில் வந்து இதை போர் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தென் சாஃப்ரான் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் வந்து வச்சுருக்கேன், லைக் ஃப்ரேக்ரன்ஸ் அந்த மாதிரி கோல்ட் ப்ராசஸ் ஸ்டேபிள்ஸ் ஆயில்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒன்றும் யூனிக்காக வந்திருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபார்முலேட் வந்து பண்ணுவேன். ஸோ பெர்ஃப்யூம் கிளாஸும் வந்து கற்றுருக்கேன்னா ஸோ அதில் வந்து
எந்தெந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணால் என்ன ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஐடியா இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து கூட வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குது. நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், எந்த இரிட்டேஷன் அதெல்லாம் இல்லாமல் நல்லா காமாக சூதிங் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட சோப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து பைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் மோல்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து 1 kgக்கு மேலே வந்து இந்த மோல்டில் வந்து நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ வந்து நான் இப்போ ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ரப்பிங் ஆல்கஹால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் மோல்டை ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம சோப்பை வந்து போர் பண்ணிக்கலாம். நேரம் வந்துருச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துக்கோங்க. நான் இப்போ எடுத்து இப்படி வந்து இதில் வந்து போர் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்படி வந்து இருந்தால் தான் நம்ம சோப் வந்து நல்லா வந்து அழகாக ஒன்றோட ஒன்றா பைண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த சோப் வந்து இப்போது இந்த கலரில் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆன பின்னாடி இதோட கலர் வந்து நம்மளுக்கு டார்க் ப்ரௌனாக ஒரு பிளாக்கான அந்த ஷேடில் தான் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நினைக்கலாம் இப்போ லை கெமிக்கல்னு சொல்கிறீங்க, அப்போ இது எந்த அளவுக்கு வந்து நேச்சுரல் சோப்பு அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம வந்து க்யூரிங் பீரியட்னு சொல்லிட்டு விட்டுறோம் இல்லையா, ஸோ அந்த க்யூரிங் பீரியடில் நம்ம போட்ட அந்த அந்த சோடியம் ஹைட்ராக்சைடெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு வெறும் சோப்பு மட்டும் நமக்கு வந்து இருக்கும், நேச்சுரலான சோப்பு. ஸோ எந்த கெமிக்கலும் இல்லாத நேச்சுரலான சோப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு முன்னாடி சோப்புக்கு வந்து கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வந்து போட்டு வச்சிட்டேன். ஸோ அதுதான் வந்து என்னோடய ஃபேவரட் பார்ட்டு. அவ்வளோதான். அந்த டேப் பண்ணிவிட்டு அந்த ஏர் பபிள்ஸ்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு இந்த க்யூரிங்க்கு வந்து நம்ம விட்டுருவோம். ஒரு 2 days கழித்து நம்ம இதை வந்து அன்மோல்ட் பண்ணோம்னா இது அழகாக நம்மளுக்கு வந்து 2 days வந்து இதை அன்மோல்ட் பண்ணிவிட்டு இதை க்யூரிங்க்கு விட்டுடலாம். ஒரு 25 daysலேருந்து இது வந்து செட் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம சோப்பை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹேண்ட் கிராஃப்டட் சோப்பு உப்டன் சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த சோப் வேணும்னா மேலே இருக்க நமக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வந்து கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஸ்மால் பிஸ்னஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அகெயின் உங்களை வந்து ஒரு நல்ல சோப் மேக்கிங் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Supriya Susanna. Thanks for watching my video. Bye bye. Love you all.